ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தினுடைய பின்பகுதி இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். இடறி விழுதல் அப்படின்னா தடுமாடி விழுதல், ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் குழம்பி போதல். எது கர்த்தருடைய வழிகள்? ஆண்டவர் காட்டுகிற பாதை செம்மையா இருக்கும். ஆண்டவர் காட்டுகிற பாதை நேர்த்தியா இருக்கும். ஆண்டவருடைய வழிகள் மகிமையா இருக்கும். இத நீதிமான்கள் புரிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். வழியுதுவே வழியுதுவே என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருடைய வழிகளில் நடப்பார்கள். நான் ஆண்டவர்களுடைய வழியிலே நடந்தால் உலக மக்களுடைய பார்வையில் பைத்தியம் போல இருக்கும், என்னையா பிழைக்க தெரியாதவனா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய கிருபையினால பல தொலைக்காட்சிகளில் பேசுகிற வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கும் நம்ம கொஞ்சம் பணம் கொடுத்தா மட்டும்தான் அதை ஒளிபரப்பு செய்வார்கள். நான் பிரசங்கத்திலோ என்னுடைய தொலைக்காட்சி செய்திகளிலோ பணம் அனுப்புங்கன்னு நான் சொல்றதில்லை. ஏன்னா கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். என்னை நடத்துகிறவர் கர்த்தர், அவரே என்னை நடத்துகிறார். இறைவனியை கொடுத்தவர் கர்த்தர், அவரே ஆச்சரியமாய் தேவைகளை சந்திக்கிறார். இந்த பாதை தெரியாதவர்கள், ஐயோ நான் அடுத்த மாதம் தேவைக்கு என்ன செய்வேன், அடுத்த மாதம் தேவைக்கு என்ன செய்வேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படுவோம். கர்த்தருடைய வழிகளை சரியாய் புரிந்து நடப்போம். நிச்சயமாகவே இடரில் இல்லாதபடி ஓடுவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் தருவார். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி. உடைய மகிமையான கரத்தினால் எங்களை வழிநடத்தி இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.